மனம் தேடும் ஆலயம். கேட்ட வரமருளும் சிவகங்கை அருள்மிகு பெரியநாயகி சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயில். எத்தனையோ தலங்களுக்கு சென்றிருப்போம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்றால்தான் தீரும் என்பார்கள். குறிப்பாக பூ பெய்வதற்கு தாமதமாகும் பெண்களுக்கு ருதுவாகும் பாக்கியம் கிடைக்கவும், சில பெண்களுக்கு தாயாகும் பாக்கியம் கிடைத்தாலும் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்றால்தான் குழந்தையை நோய் நொடியின்றி பெற்றெடுக்க இயலும். அப்படி பெண்களின் துயர் தீர்த்து கர்ம வினைகளை களையும் ஒரு அற்புதமான தலத்தை பற்றிதான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். கேட்ட வரமருளும் சிவகங்கை அருள்மிகு பெரியநாயகி சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயில். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இந்த கோயில் ஒரு பள்ளிப்படை கோயிலாகும். முற்காலங்களில் மன்னர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மீது அமைக்கப்படும் கோயில்களே பள்ளிப்படை கோயில்கள் எனப்படுகின்றன. இப்படியான கோயில்கள் குலதெய்வ கோயில்களுக்கு ஒப்பானதாகும். சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் சசிவர்ண தேவர் 1750ஆம் ஆண்டு மறைந்த பின்பு அவரது நினைவாக 1751இல் அவரது மகனும் சிவகங்கையின் 2ஆம் மன்னருமான முத்துவடுகநாத தேவர் கட்டிய கோயிலே இந்த சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயிலாகும். கிழக்கு குடைவரை சாலாகாரப்படியில் மன்னருடைய உருவச்சிலை அமைந்துள்ளது. முத்துவடுகநாத தேவர் இக்கோயிலை சிற்ப முறைப்படி அமைத்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த திருக்கோயிலுக்கு திருவிடையாட்ட காணியாக காத்தாடி ஏந்தல், வாணியங்குடி, மானங்குடி, முடிக்கரை ஆகிய 4 ஊர்களையும் இறையிலியாக வழங்கியதாக தல வரலாறு கூறுகின்றது. மூலவர் சசிவர்ணேஸ்வரர் என்றும் முத்துவடுகநாத தேவரின் தாயார் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் நினைவாக இத்தல அம்பாள் பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். சந்திரன் தனக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்திற்காக சிவபூஜை செய்து நிவர்த்தி பெற்றார். சந்திரனுக்கு அருள் புரிந்ததால் சிவனுக்கு சந்திரசேகரர், சோமசேகரர், சசிவர்ணேஸ்வரர் என்ற பெயர்கள் ஏற்பட்டன. இங்குள்ள மூலவருக்கு சசிவர்ணேஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்ததற்கு இப்படி ஒரு புராண முக்கியத்துவம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சிவகங்கை பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ள இக்கோயிலுக்கு கிழக்கு மற்றும் தெற்கு வாசல்கள் வழியாக உட்பிரவேசிக்கலாம். ஆலய முகப்பை தாண்டியதும் அகன்ற பிரகாரம் நம்மை வரவேற்கின்றது. வெளிப்பிரகாரத்தை கடந்து நந்தியை தரிசித்து உட்சென்றால் மூலவர் சசிவர்ணேஸ்வரரை தரிசிக்கலாம். चिदानंद रूपा शिवोहम शिवोहम चिदानंद
தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அம்பாள் பெரியநாயகி அருள் பாலிக்கின்றாள். இங்குள்ள பெரியநாயகி அம்பிகை பிரசித்தி பெற்றவள் ஆவாள். பௌர்ணமி அன்று இவளுக்கு விசேஷ பூஜை நடக்கும். சித்திரை பிறப்பன்று இவளுக்கு விளக்கு பூஜையும் உண்டு. அன்று சுவாமி புறப்பாடாவார். இப்பகுதியில் உள்ள 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் சுகப்பிரசவம் ஆக இவளிடம் வேண்டிக் கொண்டு அம்பிகைக்கு பாலாபிஷேகம் செய்து அதை பிரசாதமாக பெற்று பருகுகின்றார்கள். கோயிலுக்கு வர முடியாத பெண்கள் சார்பில் அவர்களது குடும்பத்தார் வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். குழந்தையை அம்பாள் சன்னதி முன் நிறுத்தி அம்பிகையை வணங்கி குழந்தை மீது அபிஷேக தீர்த்தத்தை ஊற்றி குளிப்பாட்டி விடுகின்றார்கள். அம்பிகைக்கு அபிஷேகித்த தீர்த்தத்தால் குழந்தையை குளிப்பாட்டுவதன் மூலம் குழந்தைக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் தீரும் என்பது நம்பிக்கை. வெளிப்பிரகாரத்தில் தெற்கில் விநாயகரும் வடக்கில் முருகப்பெருமானும் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். முருகன் சன்னதிக்கு எதிரே திருநாகேஸ்வர லிங்கம் அமைந்துள்ளது. நாகதோஷம், களத்திர தோஷத்தால் திருமண தடை மற்றும் இதர தோஷ நிவர்த்தி வேண்டுவோர் இங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பால் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம். ஆதி பெரியநாயகி, அண்ணாமலையார், சூரியன், சந்திரன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. சிவத்தலங்களில் வழக்கமாக துர்க்கையம்மன் கருவறையின் வடக்கு புறத்தில் வடக்கு நோக்கி காட்சி தருவாள். ஆனால் இக்கோயிலின் கிழக்கு வாயில் வழியாக உள்நுழைந்ததும் வலப்புறம் தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறாள் துன்பம் தீர்க்கும் துர்க்கையம்மன். 2 கைகளுடன் இடது காலை மடித்து தனது காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்தில் அமைந்திருக்கிறாள். வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் இவளுக்கு செவ்வரளிப்பூ மாலை அணிவித்து எலுமிச்சையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்கள். வயது அதிகமாகியும் ருதுவாகாத பெண்களுக்காகவும் இவளுக்கு தீபமேற்றி 27 முறை சன்னதியை வலம் வந்து வணங்குகின்றனர். மாசி மகத்தன்று இவளுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகின்றது. இக்கோயிலில் ஆடி அமாவாசை, மாசி மகம், நவராத்திரி, சிவராத்திரி ஆகிய விழாக்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன. சிவகங்கை பேருந்து நிலையத்தை ஒட்டிய தளத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு பெரியநாயகி சமேத சசிவர்ணேஸ்வரரையும் துன்பம் தீர்க்கும் துர்க்கையையும் தரிசித்து நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற சிவகங்கை சேமை ஒருமுறை சென்று வருவோம் வாருங்கள். கேட்ட வரமருளும் சிவகங்கை அருள்மிகு பெரியநாயகி சசிவர்ணேஸ்வரர் திருக்கோயில். மனம் தேடும் ஆலயம்.